இது ஒரு ரகம். துத்தி இலை இது ஒரு ரகம். இதுல இது ஒரு ரகம். ரெண்டு இருக்கா? ரெண்டுமே துத்தியா? இந்த பாருங்க. இந்த இலை எப்படி இருக்கு பாருங்க. இந்த இலை எப்படி இருக்கு? ஆனா ரெண்டும் காய் ஒரே மாதிரி தான் காய் காய்க்கு. சீப்பு காய் மாதிரி. காய்க்கும் ஒரே பூ தான் பூக்கும். ஆனா ரெண்டு வகை. இது எப்படி இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த துத்தி காய் எதுக்கு துத்தி இலை என்னத்துக்கு செய்வீங்க? இந்த துத்தி இலை இப்போதைக்கு சமீபத்துல எங்க பொண்ணுக்கு இது கொடுத்தேன். என்னத்துக்கு? அதான் அவங்களுக்கு இந்த பௌத்திரம் வந்துங்க மூலம். இந்த துத்தி இலையை பறிச்சு அரைச்சி டெய்லி மோர்ல கலந்து கொடுத்தேன். மோர்ல கலந்து கொடுத்தேன். சரியா போச்சுங்களா? சரியா போச்சு. வேற எப்படியா சாப்பிடலாமா அதை? அதான் தெரியல. ஆனா நான் இப்படிதான் செஞ்சேன். தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். ஆமா சிறுவை அரிஞ்சு நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கியும் சாப்பிடலாம். எண்ணெயிலே வதக்கி நல்ல எண்ணெய் போட்டு வதக்கி ஒரு 10 நாள் சடம் பக்கத்துலமே இருக்காது. பௌத்திரமே இருக்காது. பௌத்திரம் அப்படியே உள்ள வாங்கி டாக்டர் போறதெல்லாம் வேஸ்ட். இந்த தழை நல்லா வைத்தியம். அந்த மூலத்துக்கு எங்க மரும பிள்ளைக்கு பகுத்து மலை மருந்து இந்த மூலத்துக்கு இது நல்லா வைத்தியம். 2 மாசம் கொடுத்தேன். பொண்ணு பிடிச்சி பொண்ணு பிடிச்சி நான் அப்பா எடுத்துங்க. அது நல்லா பிடிச்சி எடுத்துமா பௌத்திரம். மூலம் பௌத்திரத்துக்கு இது ரொம்ப நல்லது இல்லையா? சீப்பு காய் தான். சீப்பு காய்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காய் காஞ்சி அந்த காய் தான் சீப்பு காய். இது பாருங்கப்பா. இந்த துத்தி இலை காய் தான் அது. அது சீப்பு காய்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சை வரும், மஞ்சள் 3 விதமா. அது காஞ்சிடுச்சு. இப்ப காஞ்சிடுச்சு. ஒரே பூ வந்து 3 விதமா வரும். இது வந்து 3 விதமா ஆகும். பச்சை துத்தி இலை ரெண்டு ரகம்பா. கருப்பாயிடும். காஞ்சி கருப்பாயிடும். காய் இலை தான் வந்து நம்ம வந்து எண்ணெயில வதக்கி சாப்பிடலாம். அரைச்சி மோர் கூட கலந்து சாப்பிடலாம். ஆனா இது ரெண்டு வகை. ஆனா இதுதான் இந்த இலை தான் சாப்பிடுவோம். ஆமா. இது வந்து ஒரு தழையை உரியும் போய் மிக்ஸி வச்சு அரைச்சி அப்படியே வடிகட்டி ஒரு டம்ளர் குடிச்சு ஒரு மோர் கூட குடிச்சா அப்போ திரும்பி வெளியே 3 நாள் அந்த இது மாதிரி போகிறது ஒரு மாதிரி தலதலன்னு போவாங்க. ஒரு மாதிரி வயிற்ற வலிச்சு போச்சுன்னா இதுதான் அப்படியே உடனே கேட்கறது. சரி சரி. அது பிடிக்கும் போய் அதை அப்படியே அழைச்சி அப்படி அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் இருக்கா பசு குடிச்சு இந்த இலை பறிக்கூடாது. இந்த இலை தான் அந்த இலை தான் பறிக்கணும். இது வரை கத்தி மாதிரி இருக்கு. இந்த இலை பறிக்கூடாது. இது இலை அது இலையே இருக்கும். அது இலை பூவும் இருக்கும். அந்த காய் இருக்கும். காயே தெரியும். அந்த காய் காட்டுங்கம்மா. காய் அந்த சீப்பு காய் இருந்தது. இந்த காய் இந்த காய் எப்படி இருக்குது பாருங்க. இது பச்சையாகவும் இருக்கும். காஞ்சி அதான் அடுத்தது பழுக்கிறப்ப மஞ்சளாக இருக்கும். இப்போ காஞ்சி போச்சு. இந்த காய் இல்லை. முன்னாடியே பதிவில் போட்டிருப்போம்னு நினைக்கிறது. ஓகே.